ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு ஆரஞ்சு கலர் வெஹிக்கிளை வந்து நம்ம ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆரஞ்சு கலரில் ஒரு வண்டி பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து சிம்பிள் ஒன் அல்ட்ராவாக தான் இருக்கும். ஸோ அந்த வண்டியை தான் நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போகிறோம். அண்டு முக்கியமாக நம்ம வந்து இவி கன்சல்டேஷன் காலும் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு இவி ரிலேட்டட் எனி சந்தேகம் இல்லை இவி பையிங் டிப்ஸ் வேணும், இல்லை உங்களுக்கான ரெக்கமெண்டேஷன் வேணும் அப்படின்னு drmarketplace.in போனீங்கன்னா இவி கன்சல்டேஷன் அப்படின்ற ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட நீங்கள் கன்சல்ட் பண்ணலாம். சரி, வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஓட்டி பார்த்துட்டு சொல்கிறேன் ஜி எப்படி இருக்குது, ரீஜன் எப்படி இருக்குன்னு. ரீஜன் நான் இங்கேயே வந்து நான் செக் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி. இதில் வந்து ஸ்கூட்டரில் போயிட்டு நமக்கு ரீஜன்னு நான் சூப்பர் ஓல்டில் ஆக்டிவேட் பண்ணி எப்படி இருக்குன்னு செக் பண்ணுவேன். இல்லை உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல் வந்துடும். ரீஜன் ரேடியோ 4 லெவலு. ஒன்று வந்து நமக்கு ரொம்ப கம்மியாக இருக்கும், ஆனால் 0 கிடையாது. சரி, நம்ம இப்போ வந்து மோட்டரை ஆன் பண்ணுவோம். சூப்பர் ஓல்டு ஆக்டிவ். ஓகே, நம்ம இப்போ என்ன மோடில் இருக்கோம் அப்படின்றது நமக்கு இப்போ தெரியுதா? நமக்கு இப்போ நான் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்கேன்? 88% எனக்கு வந்து ஈக்கோவில் 218 இங்கே விட்டேன். ஓகே, என்னென்னா ஈக்கோவில் ஓட்டும் போது கொஞ்சம் ஹெவியாக இருக்குது பிக்கப்பு. ஆனால் ஈக்குவலில் ஓட்டும் போது எனக்கு கொஞ்சம் குறையுது. அது பார்ப்போம். சரி, நான் ஃபஸ்ட்டு ஈக்குவல் நான் ஓட்டி பார்க்குறேன். நீங்கள் அதில் தானே இஷ்யூவில் இருக்குன்னு. ஈக்கோ இதில் தானே உங்களுக்கு இஷ்யூ இருக்குது. ஆனால் ஈக்கோ ப்ளஸ் அப்படின்ற இந்த மோடு வந்து நம்மளோட ரைடிங் ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி அது மாறிக்கிட்டே இருக்கும். இதில் நான் ஹெவியாக ரீஜென்ரேட்டிவ் வச்சுருக்கேன். அதனால் வண்டியை நான் ஆக்சிலரேட்டர் விட்டாலே நான் பிரேக்கிங்கே பிடிக்க தேவையில்ல, அதுவே பிரேக்கிங் பிடிச்சிரும். மேபி அவர் ரீஜென்ரேட்டிவை கரெக்டாக யூஸ் பண்ணாதனால அவருக்கு ரீஜென்ரேட்டிவ் அந்தளவுக்கு செட் ஆகலை. மேபி அதனால் கூட உங்களுக்கு ரேஞ்ச் அவருக்கு கம்மியாகலாம். என்னென்னா இப்போ நான் ரீஜன் 4 வச்சுருக்கனால பிரேக்கிங் நான் சுத்தமாக யூஸ் பண்ணல. நான் அந்த ரீஜனோட பிரேக்கிங் தான் நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த ரீஜனோட பிரேக்கிங் எப்படி இருக்குன்னா, உங்களுக்கு ஸ்பீடாக போகும்போது புல் பேக் பண்ணுது, ஆனால் நிறுத்துதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறுத்தலை. பட் ஈக்கோ மோட் ஓகே, ஓரளவுக்கு இப்படி நல்லா புஷ் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ராட்டில் ஃபுல்லாக கொடுத்தா கூட வண்டி பொறுமையாக 20-30 போகுது. நான் அடுத்த மோடு மாற்றிட்டேன்னா ரொம்ப பொறுமையாக இருக்குது. அவ்வளோ பொறுமை வேணாம். ஐயே, சரி, நான் ஈக்கோ மோடில் போகிறேன். ஈக்கோ மோடில் ஓரளவுக்கு நல்லா பிக்கப் கிடைக்குது. நான் இன்னும் 50 போயிட்டுருக்கேன். 47க்கு மேலே போக மாட்டுது. 48. பாருங்க, ஃபுல் த்ராட்டலில் போயிட்டுருக்கேன். 47 48லேயே அவ்வளோதான். 50 கிலோமீட்டர் ஸ்பீடுக்குள்ளே நீங்கள் வந்து இந்த ஈக்கோ மோடை யூஸ் பண்ணலாம். அதுக்கு மேலே இது வேலைக்கு ஆகாது. நம்ம நெக்ஸ்ட் மோடு போவோம். ரீஜன் எப்படி லெவல் 4 இருக்கிறதுனால அப்படி அப்ரப்டாக ஸ்டாப் பண்ணுது. நம்ம நெக்ஸ்ட் மோடும் ட்ரை பண்ணிவிடுவோம். ரைடு மோடில் போட்டால் ஆஹா, ரைடு மோடு தாங்க நம்மளுக்கான மோடு. ஈக்கோ மோட்லாம் வேலைக்கு ஆகாது. ரைட் மோடில் மை காட், சஸ்பென்ஷன் இது வரைக்கும் கீழே எதுவும் இடிக்கலை. பெரிய சஸ்பென்ஷன்லாம் நான் இது வரைக்கும் எதுவும் ஏற்றலை. நல்லா இருக்குங்க ரைடா. ஆஹா, இந்த மாதிரி எம்டி ரோட்லலாம் ஈக்கோ மோடில் போனீங்கன்னா நாளைக்கு தான் வீட்டுக்கு போவோம். பட் ரைடு இஸ் ஆசம். 70 வரைக்கும் டாப் ஸ்பீடு, 67ல் நிற்கிது. பிரேக்கிங் நல்லா இருக்குது. ரீஜனும் நல்லா இருக்குது. ரீஜன் நீங்கள் பழகணும். நீங்கள் ரீஜன் பழகாமல் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த புல் பேக் எஃபெக்ட்டு ஏதோ உங்களோட பெர்ஃபார்மன்ஸை குறைச்சா மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீல் கொடுக்கும். டர்னிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஹெவி டிராஃபிக்கு இல்லை சஸ்பென்ஷனும் பார்க்கலாம்.
பரவாயில்லைங்க, சஸ்பென்ஷன் நல்லா இருக்கு. வாவ், ஐ டிடன்ட் எக்ஸ்பெக்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சஸ்பென்ஷன். நல்லா இருக்கே, நன்றாக இருக்கே. சஸ்பென்ஷன் நல்லா தான் இருக்கு. கம்ப்ளீட்லி ஒரு ரோடே இல்லை, அந்த ரோட்டில் நான் யூஸ் பண்ணேன். நல்லா இருக்கு. மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து நம்ம பார்ட் 2 வீடியோ சிம்பிள் 1 அல்ட்ராவை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இது வந்து 6.5 கிலோவாட் மோட்டர் இருக்கிற வண்டி. அண்ட் இதோட பீக் பவர் 8.8 கிலோவாட்டு. மிட் டிரைவு, உங்களுக்கு 72 Nm டார்க்கு. எக்ஸ்பெக்டட் ரேஞ்ச் அப்படின்றது ஒரு 200 வச்சுக்கோங்க. ரைட் மோடில் உங்களுக்கு 159 ஃபார் 87% காமிக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் நான் சொன்ன அந்த 200 கிலோமீட்டர் கேல்குலேஷன் தான். 400 கிடைக்கும். இதை வச்சுக்கிட்டு நான் வந்து இங்கே போவேன், பெங்களூர் போவேன், அதெல்லாம் உங்களுக்கு வேலைக்கு ஆகாது. அதெல்லாம் நீங்கள் ஈகோ மோடில் இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா 4 நாள் கழித்து பெங்களூரில் ரீச் பண்ணலாம் பொறுமையாக. வாவ், ஐ லைக் திஸ் மோட். அடுத்து நான் ஏர் மோட் போட்டிருக்கேன். வாடா வாடா வாடா, ஏர் மோட் வாடா, சூப்பராக இருக்குது. அப்பா, ஏர் மோட் 80ங்க. அதுதான் நான் டெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு மோடில் ஏர் மோடோடு நான் ஸ்டாப் பண்ணிப்பேன். ஏன்னா இதோட பிக்கப் இருக்குல்ல, அது மாதிரி ரொம்ப அக்ரெசிவான பிக்கப்பாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஏர் மோடு அதை விட்டோன்னா பாருங்கள், தெரியுதுங்களா? இந்த ஃபீல் சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு பிடிக்காது. இப்போ எனக்கு ஒரு குயிக் ஆக்சலரேஷன் வேணும், நான் டக்குன்னு ஓவர்டேக் பண்ணோம் அப்படின்னா பண்ணிக்கலாம். ஆனால் அதே சமயத்தில் இதில் என்ன ப்ராப்ளம்னா, இப்போ ரீஜன் நல்லா தான் ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள், இப்போ லைட் ஆக்சலரேஷன் எனக்கு புல் பேக் கம்மியாக தான் இருக்குது. அவர் சொல்கிற அளவுக்கு அவ்வளோ அக்ரெசிவாக புல் பேக்லாம் இல்லை. சரி, இப்போ ப்ராப்ளம் என்ன அப்படின்னு கேட்டிங்களா? ஒரு ப்ராப்ளம் நோட் பண்ண மறந்து போயிட்டேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ப்ராப்ளம் என்னென்னா, இப்போ எனக்கு ஏர் மோடு வேணாம். இப்போ நான் வந்து அடுத்த மோடு நான் ஷிஃப்ட் பண்ணும் அப்படின்னு நினச்சா அதுதான் ப்ராப்ளமே. நான் ரைட் மோட்லேயே ஸ்டே பண்ணேன்னா எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இப்போ இந்த சுவிட்ச் இருக்குல்ல, அது அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை. இதை பிடிச்சி தள்ளணுமா, ரைட் மோடு வருதா, அதை நான் ஹேண்டில் பண்ணிவிட்டு தள்ளும்போது எனக்கு அந்தளவுக்கு ஈஸியாக இல்லை. மேபி இங்கே புஷ் பண்ணால் நல்லாயிருக்கும், பெட்டர் தென் இங்கே புஷ் பண்ணுறதுக்கு. நான் திருப்பி ரைட் மோட்லேயே போகிறேன். நான் அடுத்தது ஏர் மோட் போகணும். அதேமாதிரி இப்போ நான் வந்து ரைட் மோட்லேருந்து சோனிக் மோட் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். இதை நான் வந்து பிடிச்சி தள்ளுன்னு தள்ளணும், தானே தான் சோனிக் வரணும். அதுக்கு நான் கண்டிப்பாக கீழே பார்க்கணும். கீழே பார்த்தா தான் எனக்கு தெரியும். அதுவும் இவ்வளோண்டு ஐக்கானு, நல்லா ஒரு இவ்வளோ பெரிய ஐக்கானை கொடுத்தா தான் என்ன. இல்லை இந்த இடம்லாம் சோனிக்குன்னு கொடுத்துருக்கலாம்ல, அதுதான் கொடுக்கல. அதுதான் ப்ராப்ளமே உங்களோட சுவிட்சஸ் தான், சுவிட்சஸ் அண்ட் டிஸ்பிளே. பட் we can live with it. பெரிய ப்ராப்ளம் தான் சொல்ல மாட்டேன், சின்ன ப்ராப்ளம் தான். அதுவும் இவங்க சாஃப்ட்வேரில் ஏதாச்சும் அப்டேட் பண்ணி இதை கொஞ்சம் பெரிய ஐக்கானாக மாற்றினாங்கன்னா நல்லாயிருக்கும். பண்ணுறீங்க. அடுத்த மாடல் நீங்கள் கொண்டு வரும்போது கொஞ்சம் இந்த பழைய சாஃப்ட்வேர் இஷ்யூஸ் எல்லாம் இல்லாமல், டிஸ்பிளே ஹீட் இல்லாமல், பாப்பா நான் அது வேணுங்கனே தான் உள்ளே போய் அந்த சஸ்பென்ஷன் செக் பண்ணோன்னு சொல்லிட்டு நல்ல ஹிட் பேக்கு. எனக்கு ஏற்கனவே ஷோல்டர் பெயின், அதில் இருக்கும்போது அந்த மேனுவலில் விட்டு கை வெளியே வர வச்சுக்கிட்டு எதுக்கு, ஆனாலும் பண்ணேன் உங்களுக்காக. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம என்ன மோடில் இருக்கோம், சோனிக் மோடில் இருக்கோம். சோனிக் மோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு திருவுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடை கொடுக்கும். மிச்சபடி சோனிக்கும் ஏரும் உங்களுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். என்கிட்டயே வா, நான் சோனிக் மோடில் இருக்கேன். லைட்டாக நீங்கள் ஆக்சிலேட்டர் விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்கு. லைட் ஆக்சிலேட்டர் விட்டால் பிரேக்கிங்கு
எனக்கு தெரிஞ்சு லெவல் 4ல் இது கொஞ்சம் அக்ரெசிவாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணேன். லெவல் 2ல் வந்து கொஞ்சம் அக்ரெஷன் கம்மியாக இருக்கும். நான் அதனால தான் லெவல் 4ல் வச்சு எந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, லெவல் 4லேயே ஓட்ட முடியாத அளவுக்கு இருக்கா அப்படின்றது தான். நான் சிட்டிக்குள்ளே இருக்கேன்னா லெவல் 3 லெவல் 4 யூஸ் பண்ணிக்கலாம். சோனிக் மோடில் கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்குது. ஆனால் நான் யூஸ் பண்ணுற பெர்ஃபார்மன்ஸை அப்படியே குறைச்சி விடுது. இங்கே பாருங்கள். ஸோ நம்ம இப்போ சோனிக் மோடு எனக்கு நல்லா இருக்குது. சோனிக் மோடு ஓகே தான். ஓகேவா? நீங்கள் சோனிக் மோடில் ஓட்ட முடியுமான்னு கேட்டிங்கன்னா பெர்ஃபார்மன்ஸாக ஓட்ட முடியும். அதில் என்ன மேஜிக் அப்படின்னா, இப்போ நான் இது உள்ளே போயிட்டு கண்ட்ரோலுக்குள்ளே போயிட்டு ரீஜனை லெவல் 3க்கு மாற்றிடுறேன். ஓகேங்களா? இப்போ நான் வந்து சோனிக்கை நான் யூஸ் பண்ணி பார்க்குறேன். 88ல் எடுத்தோம், 4.4 கிலோமீட்டர் ஓட்டிட்டோம். பட் 2% தான் குறைஞ்சிருக்கு. ஸோ மோட்டார் நல்லா எஃபிஷியண்ட்டாக தான் இருக்குது. மோட்டார் எஃபிஷியண்ட்டாக இருக்குது அப்படின்னு நம்ம தப்புன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற பேட்ரி 6.5 கிலோவாட் பேட்ரி வித்து நான் ரீஜன் 4ல் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு வந்து பர்சன்டேஜ் கம்மியாக தான் குறையுது. அப்படின்னா எனக்கு சோனிக்லேயே 132 கிலோமீட்டருக்கு எனக்கு 86% காமிக்குது. அதான் நம்ம ரைடிங்கை பொறுத்து தான் இதோட மேட்டரே இருக்குது. நம்ம எந்தளவுக்கு ரைடிங்கை வந்து எஃபிஷியண்ட்டாக ரீஜனை கரெக்டாக பயன்படுத்துகிறோமோ அதை வச்சு தான் உங்களுக்கு ரேஞ்ச் எஃபிஷியன்சி வரப்போகுது. கொஞ்சம் அந்த புல் பேக் கம்மியாக இருக்குது. ஏன்னா ரீஜன் நான் கம்மியாக யூஸ் பண்ணியிருக்கேன். L3 யூஸ் பண்ணுறேன். ஸோ L3யை யூஸ் பண்ணிவிட்டு எனக்கு கொஞ்சம் பிரேக்கிங் எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. அதாவது ரீஜனோட பிரேக்கிங் எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியாகுது. ஆனால் எனக்கு ரோலிங் வந்து எனக்கு நல்லா ரோலிங் ரெசிஸ்டன்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. நான் வச்சுட்டு இப்போ ஆக்சிலேட்டர் நான் மெல்லமாக இப்படி விட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி பாட்டம் 50-60ல் ஈஸியாக க்ரூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ எனக்கு அங்கே ஸ்பீட் பிரேக்கர் வரப்போகுதுன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. இப்போ லைட்டாக நான் ப்ரெஸ் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், அப்படி ரீஜனே எனக்கு சப்போர்ட் கொடுத்துருச்சு. பிரேக்கிங்கும் நல்லா இருக்குது, ஃபுல் பேக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பாருங்க, நான் எனக்கு இங்கே பிரேக்கிங் தேவைப்படுது. அது ஃபுல்லாகவே அந்த பிரேக்கிங்கை வந்து நான் ரீஜன் மூலிமா நான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். பொறுமையாக நான் சோனிக்கில் போகிறேன். ரீஜன் தான் நான் ஃபுல்லாக பிரேக்கிங்க்கு நான் யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? நான் ரீஜனை யூஸ் பண்ண தெரியாதவங்களுக்கு தான் சொல்கிறேன். நான் ரீஜனை நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு பாருங்கள். ரீஜனை இப்போ நான் அந்த காருக்கு முன்னாடி நான் எந்தளவுக்கு ஆக்சலரேஷனை கொடுக்குறனோ அந்தளவுக்கு நான் ரீஜனை வந்து அப்படியே லைட்டாக விட்டு எடுத்தேன்னா ரீஜன் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ இப்படி நான் கார் பின்னாடியே நான் சேஸ் பண்ணுறேன் அப்படின்னா எனக்கு அந்த ஸ்பீடை நான் கரெக்டாக வச்சுக்கணும் அப்படின்னா பிரேக்கிங்கே தேவையில்லை, ரீஜன்லேயே நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். அதுதான் உங்களுக்கு தெரிய மாட்டுது. பல பேர் என்ன பண்ணுறீங்க, அந்த ஐஸ் இன்ஜின் யூஸ் பண்ணிவிட்டு அதே மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணணுன்னு நினைக்கிறீங்க. இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு ரீஜனை நீங்கள் பழகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அதில் உங்களுக்கு ஃபன்னு தான். இங்கே ஒரு பக்கத்தில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது. ஈக்கோ மோடில் பிரிட்ஜ் ஏறுமா அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. கேள்வி மடத்தனமாக இருந்தாலும் ஈக்கோ மோடோட ஒரு அந்த பெர்ஃபார்மன்ஸை நம்ம செக் பண்ணுறதுக்கு அந்த ஒரு பிரிட்ஜு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்வீட் ஸ்பாட்டாக இருக்கும். இப்போ என்னென்னா இதில் எனக்கு ஏரு ஈக்கோ இல்லை ஏரு ரைடு இருக்கா, இத்தனை மோடு இருக்கா, ஈக்கோ மோடு போட்டேங்க. ஈக்கோ ப்ளஸ் போடல, ஈக்கோ மோடே போட்டேன். நான் சூப்பர் ஹோல்டை நான் உங்களுக்கு காமிச்சிட்றேன். இப்போ இந்த வண்டி சூப்பர் ஹோல்டு எங்கே நான் காமிக்கணுன்னா இங்கே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். போய் ஒரு இடத்துல நிற்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். போயிட்டு ஒரு பாருங்கள், வண்டி சூப்பர் ஹோல்டில் நிற்குது. அங்கே போய் நிற்கலாம், பட் இங்கேயே நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன். நம்ம அதுக்கப்புறம் ஈக்கோ மோடோட உங்களுக்கு இது காமிக்கணும்ல, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு காமிக்கணும்ல. ஸோ அதுக்காக தான் நான் இங்கேயே காமிக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் நான் ஜஸ்ட்டு ஆக்சிலேட்டர் கொடுத்தாலே வண்டி வந்து அப்படியே அப்பில் ஏறாமல் இருக்கும். ஸோ ஈக்கோ மோடில் பொறுமையாக நிதானமாக, அப்பா ஏன் அப்பா சொன்னேன்னா எல்லாத்துக்கும் இந்த அப்பா தான் காரணம். ஓவர்டேக் பண்ண முடியாது,
ரொம்ப கஷ்டம் ஓவர்டேக்கு. ஆஹா, இல்லை இன்னொரு இந்த ஆஹாவுக்கு காரணம் என்னென்னா, இல்லை மறுபடியும் இந்த சுவிட்சஸ்லாம் பழகிறதுக்கு எனக்கு கொஞ்சம் அவகாசம் தேவைப்படுகிறது. சரி, சுவிட்சஸை எப்படியோ போட்டு சிக்னல் போட்டேன்னா ரைட் இண்டிகேட்டர் போட்டு நம்ம யூ டர்ன் பண்ண போகிறோம். ஆமாம், முடியல சாமி, நான் அடுத்த மோடுக்கு போகிறேன், ரைடு மோடு. அந்த ஜாயிண்ட்லலாம் போகும்போது லைட்டாக ஒரு வைப்ரேஷன் டதக் சதக், பட் பரவாயில்ல, ரியர் சஸ்பென்ஷன் நன்றாகவே இருக்கிறது. ஸ்பீடாக போகும்போது தெரியலங்க. அடாடாடாடா. மை ரைடு மை மை மோட் இஸ் ரைடு மோடு. ஈக்கோ மோடில் எவனாச்சும் போவானா இந்த வண்டியை வச்சுக்கிட்டு? அதான் 6.5 கிலோவாட்டை வச்சுக்கிட்டு நெவர். நான் இதுக்கு மேலே இந்த ரைட் மோடை நான் செக் கூட பண்ண மாட்டேன். ரைட் மோடா அது ஈக்கோ மோட். ரைட் மோட் இஸ் மை மோட். ஈக்கோ மோடை நான் செக் கூட பண்ண மாட்டேன். அதுமாதிரி இந்த ரைட் லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது ஆஃப் ஆக மாட்டுது. நம்மளா இங்கே போய் இங்கே ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க ஆஃப் பண்ணுறதுக்கு. ஆனால் இவ்வளோ ஷார்ப்பாக கொடுப்பீங்க? கொஞ்சம் அது கொஞ்சம் மொழுக்குன்னு கொடுத்தா தான் என்னவா? அதை பிடிச்சி நீங்கள் சம்டைமு அடைச்சி தனி என்னை ஆஃப் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சி அமுத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது முள் மாதிரி இருக்குது, கையை குத்துது. ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி. பொறுமையாக க்ரூஸ் பண்ணுறதுக்கு இப்படி தான் நீங்கள் க்ரூஸ் பண்ணணும் வண்டியை. பாருங்க, சோனிக் மோடில் லைட்டாக அந்த சோனிக் மோடில் மட்டும் ரீஜனை ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக தெரியுது. ஒரு மாதிரி ஜர்க் ஆகிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது, ஸ்மூத்தாக இருக்கணும் ரீஜன். அது ரீஜன் பண்ணுற அந்த ஜர்க் எஃபெக்ட் மட்டும் தெரியுது. சூப்பர் ஓல்டு ஆக்டிவ்லேயே இருக்குது, எனக்கு காமிச்சிட்டே இருக்குது. ஓகேங்களா? மிச்சபடி ப்ராக்டிகாலிட்டி படி வண்டி ஹேண்ட்லிங்லாம் நல்லா இருக்குது. வண்டி வளைச்சி ஓட்டுறதுக்கு நல்லா இருக்குது. ஸ்பீடு போகிறதுக்கு நல்லா த்ரில்லாக இருக்குது. ஆனால் என்னென்னா ஸ்பீடை காஷியஸாக அப்புறம் சிட்டிக்குள்ளே 50, 60, 70 அவ்வளோதான். ஒரு காலி ரோடு பார்த்தா ஒரு 80, 90 போதும். நீங்கள் இந்த வண்டி வச்சுட்டு நான் 140 போக முடியாது, 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேலே நீங்கள் போகிறீங்கன்னா இந்த வண்டியோட மோட்டரையும் நீங்கள் ஸ்பாயில் பண்ணுறீங்க, உங்களுக்கும் ஆபத்து. சேஃப்டி இம்பார்ட்டன்ட். வண்டியை சேஃபாக ஓட்டுங்க. வண்டியில் பிரேக்கிங் நல்லா இருக்குது, ரீஜன் நல்லா இருக்குது. வண்டியை வந்து நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திங்கன்னா வண்டியும் நீங்களும் ஒரு சிங்கில் ஓட்டுவீங்க. அதை விட்டுட்டு நீங்கள் வந்து ஒரு இதை பிடிச்சி ரேஷாக ஓட்டுனீங்க அப்படின்னா வண்டியை உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது, நீங்களும் ஏதாச்சும் போய் ஆபத்துலாம் மாட்டுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இதோட கான்ஃபிகரேஷன், இதோட ஸ்பெசிஃபிகேஷன், ஒரு கம்ப்யூட்டர் செக்மெண்ட்டை நீங்கள் எப்படி ஒரு யூஸ் பண்ணலாம், ஒரு மைலேஜ் ஸ்பெசிஃபிக்காக எப்படி யூஸ் பண்ணலாம், அந்த பெர்ஃபார்மன்ஸை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணுறது, இது எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். ஒரு வண்டி வாங்கிட்டு நான் என் ஸ்டைலுக்கு வண்டியை ஓட்டுவேன், வண்டி அதுக்கேற்ற மாதிரி சப்போர்ட் பண்ணணும்ல. இந்த வண்டியை பற்றி புரிஞ்சுக்கிட்டு ஓட்டுங்க, உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபுல் ரீஜன் தான், எல்லா மோடையும் ஓட்டினேன். சோனிக் ப்ளஸ் மட்டும் ஓட்டலை, அது நம்ம ஊருக்கு செட் ஆகாது. பஸ் நான் ரீஜனை கம்ப்ளீட்டாக 4 வரும்போது 3ல் யூஸ் பண்ணேன். ஸோ நான் ரீஜனுக்கு வந்து உங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறேன். என்னென்னா, ஏர் மோடில் ஓட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் லெவல் 4 அண்ட் லெவல் 3 வரைக்கும் வச்சு ஓட்டலாம். ஓகேங்களா? ஏர் மோடில் அந்த ரீஜனை வந்து ஓரளவுக்கு நல்லா மேனேஜ் பண்ணுது. ஏர் மோடு, ரைட் மோடு ரெண்டுத்துலேயுமே. நீங்கள் சோனிக் மோடையும் ஏர் மோடையும் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க, கொஞ்சம் ஹை மோடு, நீங்கள் ஹையர் மோட் போகிறீங்க, கொஞ்சம் ஸ்பீடை வந்து அதிகமாக யூஸ் பண்ண போகிறீங்க, பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் லெவல் 2க்கு வச்சுக்கோங்க. அப்போ வச்சுக்கிட்டிங்கன்னா ஒரு மாதிரி அந்த ஜெர்க் எஃபெக்ட் காமிக்குதுல்ல, வண்டியில் நீங்கள் ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு மறுபடியும் அந்த பெர்ஃபார்மன்ஸை திருப்பி ரிட்டர்ன் வாங்குறீங்களா, அது ஒரு மாதிரி ஜர்க்கி எஃபெக்டாக இருக்குது. சில இடத்துல ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போகும்போது டப்புன்னு நீங்கள் ஆக்சலேஷன் கட் ஆகும்போது அப்படி இப்படி பிடிச்ச ஒரு இழுக்குதுல்ல, அந்த எஃபெக்ட் வந்து சோனிக் மோடில் வித் லெவல் 3 லெவல் 4 இருக்குது. லெவல் 2ல் வச்சுட்டிங்கன்னா மேபி அந்த எஃபெக்டை கொஞ்சம் குறைச்சி விடும். ஓகேங்களா? அந்த பெர்ஃபார்மன்ஸுக்கும் ரீஜனுக்கும் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். மிச்சபடி நான் இப்போ ஓட்டினது பாருங்கள் எவ்வளோ, 9.4, ஆனால் குறைஞ்சது பாருங்கள் 4% தான் குறைஞ்சிருக்கு. அப்போ அந்த ரீஜனோட எஃபெக்ட் இங்கே நல்லா தெரியுது பாருங்கள். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ ஃபுல்லாக நான் ஓட்டின டிராஃபிக் தான்,
டிராஃபிக்கில் ஓட்டும் போது ரீஜன் வந்து நான் நிறைய யூஸ் பண்ணதுனால பிரேக்கிங்குமே எனக்கு ஈஸியாக இருந்தது. பிரேக்கிங் வந்து என்னென்னா அவ்வளோ எனக்கு யூஸ் பண்ண தேவையில்லை. இப்போ மூவிங்கில் ஒரு கார் பின்னாடி சேஸ் பண்ணிக்கிட்டே போகிறீங்கன்னா ரீஜன்லேயே கண்ட்ரோல் பண்ணிட்டு ஓட்டலாம். அதுக்கு நீங்கள் பிரேக்கிங் பிடிக்கணும்னு அவசியமே இல்லை. பிரேக் ஷூவும் சீக்கிரமாக போகாது, வண்டியும் உங்களுக்கு வந்து நிறைய மைலேஜ் கொடுக்கும். இப்போ இந்த மைலேஜ் படி பார்த்தீங்கன்னா 200 கன்ஃபார்ம். ஆனால் நான் ஓட்டினது எல்லாமே ஹை மோடில் தான். சோனிக் மோடே நல்லா தான் இருக்குது, தேவைப்படல. நான் என்ன இப்போ நான் சோனிக் எக்ஸும் பெர்ஃபார்மன்ஸ் ஒன்று தான். உங்களுக்கு வந்து ஸ்பீடு தான். இப்போ இந்த ஒரு ரோட்டில் நான் ஸ்பீடை போய் நான் ட்ரை பண்ண முடியுமா? இந்த ரோட்டில் நான் ஸ்பீடில் ட்ரை பண்ணேன்னா உங்கள் வண்டி ஆர்எஸ்சியில் இன்சூரன்ஸுக்கு தான் கொடுக்கணும். பட் ஸ்பீடை நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவை என்ன, நமக்கு இந்த வண்டியில் எந்தளவுக்கு எஃபிஷியன்சி கொடுக்குது, மோட்டர் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுது அப்படின்றது. ஸோ உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். ஸோ இந்த வண்டி எப்படி நீங்கள் ஓட்டுறீங்களோ அதை பொறுத்து தான் உங்களுக்கு எஃபிஷியன்சி கொடுக்க போகுது. அண்ட் இதில் தேவையில்லாத ஆணி அப்படின்றது இங்கே வாட் எவர் பெர் கிலோமீட்டர்னு ஒரு தேவையில்லாத ஆணி ஒன்று கொடுத்துருக்காங்களே, அது எதுக்கு யூஸ் இருக்காதுன்னு எனக்கே தெரியல. அதெல்லாம் இல்லாமல் இந்த ஏர் மோடை இன்னும் கொஞ்சம் போல்டு பண்ணி நல்லா பெருசாக இங்கே ஏர் மோடு 143 கிலோமீட்டர் ரேஞ்ச் இருக்குது. இவ்வளோ இடத்த வேஸ்ட் பண்ணி யாருக்காக இந்த இடம்லாம் இருக்குது அப்படின்றது தெரியல. ஒரு யூஸே இல்லாமல், ஓகேங்களா, வண்டியோட இந்த எழுத்துக்கள்லாம் அப்படியே தேடி தேடி கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இத்தனை மோடு கொடுக்குறீங்களே, ஒரு 3 மோடு மட்டும் கொடுங்க பாஸ். எனக்கு இதில் போயிட்டு இப்போ சோனிக் மோட்லேருந்து ஈகோ மோடு இல்லை ஏர் மோடு, நடுவில் ஏர் மோடுக்கு அப்புறம் ரைட் மோடு, இதை பிடிச்சி அழுத்தி நான் கொண்டு வரக்குள்ளாட்டியும் எனக்கு கவனம் வந்து ரோட்லேருந்து மிஸ் ஆகுது. பண்ணிவிட்டு இதை வச்சுட்டு நான் ஓட்டணும். அப்போ நான் ரீஜனை வந்து லெவல் 3ல் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், வண்டி ஓடிக்கிட்டே இருக்க, வண்டி ரொம்ப குறைஞ்சிருது. அப்போ இதை வச்சுக்கிட்டு இதை பிடிச்சி இழுத்துக்கிட்டு வச்சுக்கிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுக்கு இவ்வளோ மோடு தேவையில்லை. எனக்கு தேவை ஏர் மோடுன்னு ஒன்று கொடுங்க, சோனிக் மோடுன்னு கொடுங்க, ஈகோ மோடுன்னு கொடுங்க. இந்த தடுவில் அந்த ரைட் மோடு தேவையில்லாத ஆணி தான். எனக்கு தான் ஏர் மோடே ஓகே தான். அப் டு 90 கிலோமீட்டர் ஸ்பீடு போகுதா, 60 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கும் ஒன்று கொடுக்குறீங்க. அந்த 60 கிலோமீட்டர் ஸ்பீடை ஈகோவோட சேர்த்து விட்ருங்க. 60 வரைக்கும் ஈகோ கொடுங்க, 90 வரைக்கும் ஏர் கொடுங்க, அபோவ் 100க்கு சோனிக் கொடுங்க. எதுக்கு தேவையில்லாமல் இத்தனை மோடு அந்தந்த சுவிட்சை வச்சுக்கிட்டு போட்டு ஆட்டுன்னு ஆட்டிக்கிட்டு பார்த்தீங்களா கிரிட்டிக்கலு. ஆனால் 84% தான் இருக்கு. வீடியோ பாருங்க, நம்ம அழகாக கேட்ச் பண்ணிச்சு. வண்டி 84% இருக்கு, ஆனால் 6% வண்டி. ஏன்னா அதுக்கு பேட்டரிக்கு என்ன அண்டர்ஸ்டாண்டிங்னா ஏதோ 6% ட்ரிகர் ஆகி இப்போ நம்ம 6% வார்னிங்கில் இருக்கோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. எனக்கு அந்த மாதிரி அடி வாங்கலை. இன்னொன்று இந்த ஈகோவில் ஓட்டுறதுக்கெல்லாம் மனுஷன் பொறுமையே இல்லைப்பா. அது ஆனால் எனக்கு தெரியல, இந்த ஈகோ மோடில் யூஸ் பண்ணவே எனக்கு ரொம்ப வெறுப்பாக இருக்குது. அந்த என்ன வெறுப்புனா ஒரு மாதிரி இந்த சைக்கிள் ஓட்டிகிட்டு போகிற ஃபீல் தான் எனக்கு கிடைக்குது. ஸோ தேங்க்யூ பாஸ், உங்கள் வண்டியை கொடுத்ததுக்கு, உங்கள் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு. வண்டி வந்து நான் நினச்சதோட நல்லாவே வந்திருக்கு. அல்ட்ரா வாங்குறவங்க கண்டிப்பாக இந்த வண்டியை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம். அண்டு ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு நீங்கள் ஹை ப்ராக்கெட்டில் இருக்குது, 3 lakhs பட்ஜெட்டில் இருக்குது. ஓகே, நீங்கள் ஃபுல்லாக உங்களது வந்து கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னும் போது நீங்கள் இந்த வண்டி மூலிமா ஏதாச்சும் லாபம் வருது அப்படின்னா நீங்கள் இந்த அமௌண்ட்டை பெட்ரோல் காஸ்ட்டோட மேட்ச் பண்ணிவிட்டு இன்னும் 15 years வரைக்கும் அன்லிமிட்டட் கொடுத்துருக்காங்க, எடுத்து வச்சுட்டு ஓட்டலாம். ஓகே, see you on next video. Until then, bye bye from Dhaka. Bye bye.